எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் எப்படி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் கால்குலேட்டர் பொறுத்த வரைக்கும் எப்படி அது சால்வ் பண்ணணும்னா இந்த பிட்மாஸ் ரூல், இந்த ரூல் பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து இண்டிசஸை சால்வ் பண்ணணும், அதாவது இண்டிசஸ் பவரை சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் டிவிஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், அதுக்கப்புறம் சப்ராக்ஷன். ஸோ இந்த ரூல் படி தான் வந்து கால்குலேட்டரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னாலும் நம்ம இந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கால்குலேட்டரில் ப்ராப்பராக ப்ராக்கெட்டை எங்கே ஓப்பன் பண்ணணும், எங்கே க்ளோஸ் பண்ணணுன்றதை தெரிஞ்சு சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள் மூலிமா நம்ம ஒரு ப்ராப்ளமாக இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக் கால்குலேஷன் எடுத்துக்கலாம். பேசிக் கால்குலேஷன் எடுத்து நம்ம எப்படி வந்து சயின்டிஃபிக் கால்குலேட்டர் மூலிமா சால்வ் பண்ண போகிறோன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இது வந்து எப்படி இருக்கும், 6 டிவைடட் பை 4 இன்ட்டு 5. அப்போ மேலே வந்து 6 இருக்குது, கீழே வந்து 4 இன்ட்டு 5 இருக்குது. ஜென்ரலாக 4 இன்ட்டு 5 வந்து 20. அப்போ 6 டிவைடட் பை 20 போட்டிங்கன்னா ஆன்சர் வரும். இது நம்ம எப்படி கால்குலேட்டரில் சால்வ் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இப்போ இனிஷியலாக கால்குலேட்டர் வந்து நீங்கள் எந்த மோடில் வச்சுக்கிறீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் மோடு, அப்புறம் டிகிரி உள்ள மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் தான் இருக்கிறதுல பெரிய நம்பர். ஸோ அதனால் வந்து நீங்கள் காம்ப்ளெக்ஸ் மோடில் வச்சிட்டிங்கன்னா எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணலாம். அதேமாதிரி இனிஷியலாக வந்து டிகிரி மோடு வச்சிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அப்போ மோடு வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மோடு இதை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மேலே நிறையா ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் வந்து ரெண்டாவதாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்போ 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காம்ப்ளெக்ஸ் மோடு வந்துடும். அதேமாதிரி டிகிரி வேணும்னா ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மோடு ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இது டிகிரி மோடு, ரேடியன் மோடு, கிரேடியன் மோடு இருக்குது. ஸோ இப்போ நம்ம டிகிரி மோடு, ஸோ 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிகிரி மோடுக்கு மாறிடும். ஸோ இது வந்து ஜென்ரல் செட்டிங்காக நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கால்குலேட்டரில் செட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து காம்ப்ளெக்ஸ் மோடு இருக்கணும், அப்புறம் டிகிரி மோடு இருக்கணும். ஸோ இதை செட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், 6 டிவைடட் பை 4 இன்ட்டு 5. ஸோ அப்போ நம்ம கால்குலேட்டரில் போடும்போது எப்படி போடணும்னா ஃபஸ்ட்டு 6 போடுங்க, அப்புறம் டிவைடட் பை இங்கே இருக்கு இல்லைங்களா, டிவைட் போட்டுருங்க. இப்போ 4 இன்ட்டு 5. ஸோ இந்த 4ம் 5ம் சேர்ந்து ஒரு நம்பர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே ஒரு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். ஸோ அப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள், 4 இன்ட்டு 5. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர்னாது 0.3. இதான் வந்து ப்ராப்பராக நம்ம சால்வ் பண்ணுற மெத்தட். ஸோ நீங்கள் இப்போ இந்த ப்ராக்கெட் போடாமல் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் பாருங்கள். இப்போ நான் இப்போ வந்து ப்ராக்கெட் போடலை, 6 டிவைடட் பை 4 இன்ட்டு 5. இப்போ நான் சால்வ் பண்ணால் எனக்கு என்ன வரும், 7.5ன்னு வருது. ஸோ அப்போ இது என்ன தப்பு. நீங்கள் வந்து நம்ம நார்மலானது 6 டிவைடட் பை 20 தான் இருக்கு இல்லையா, 6 டிவைடட் பை 20 0.3 தான் வரணும். நம்ம இப்போ ப்ராக்கெட் போடாமல் போட்டால் நம்மளுக்கு என்ன வருது, 7.5ன்னு வருது. அதாவது 6 டிவைடட் பை 4 இன்ட்டு 5 இப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 7.5 தான் வருது. அப்போ நம்ம போட்டது என்னது தப்பு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும், 4க்கு முன்னாடி ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும், அப்புறம் 5க்கு அப்புறம் ஒரு அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். இப்படி ப்ராப்பராக நீங்கள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் கரெக்டான ஆன்சர் வரும். அப்போ நம்ம இதை எப்படி கரெக்டாக சால்வ் பண்ணணும், ஃபஸ்ட்டு 6 போடணும், டிவைட் போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 4 இன்ட்டு 5 போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக 0.3ன்னு வரும். இது பேசிக் மெத்தட். அடுத்து நம்ம இந்த ப்ராப்ளத்தில் என்ன இருக்குது பாருங்கள், 1/2 ப்ளஸ் 1.6. இப்போ இந்த 1/2வை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும், அப்புறம் அது கூட என்ன பண்ணணும், 1.6ஐ ஆட் பண்ணணும். ஸோ அப்போ இது ரெண்டும் சேர்ந்து இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, 1 டிவைடட் பை 2. ஸோ அப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன ஆகிடும், இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ 1 டிவைடட் பை 2 இதை சால்வ் பண்ணி ஒரு நம்பராக மாற்றிக்கும். ஸோ அப்போ இது 1 டிவைடட் பை 2னா ஜென்ரலாக 0.5 ப்ளஸ் இது என்ன வரும், 0.5 ப்ளஸ் 1.6 போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன வருது, 2.1. புரியுதுங்களா. இப்போ நம்ம போடும்போது எதெல்லாம் தனி நம்பர் வருதோ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடணும், ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும், அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வரும். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் பவர்ஸ். பவரை பேஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியல் மோடுக்கு போயிடுங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் 52 ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ 52 ஸ்கொயருக்கு வந்து டைரெக்டாகவே கால்குலேட்டரில்
ஸ்கொயர் மோட் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்கொயர் வந்துடும். பாருங்கள், இப்போ 52 ஸ்கொயர்னு வந்துருச்சு. அப்போ ஈக்குவல் போட்டிங்கன்னா 2704 இதுக்கான ஆன்சர். இதை நான் வேறு விதத்தில் எப்படி போடலான்னா 52 ஸ்கொயர்ன்றதுனால நம்ம டேரெக்டாக இங்கே கால்குலேட்டரில் ஸ்கொயர் இருந்தது அப்படியே யூஸ் பண்ணிட்டோம். இப்போ ஸ்கொயரோட வேறு நம்பர் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பவர் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, கேப் சிம்பிள். ஸோ இது யூஸ் பண்ணிங்கன்னா கேப் மாதிரி வந்துடும். இதில் தான் நம்ம வந்து பவர் வேல்யூவை போடணும். இப்போ நம்ம 2 போடுறோம். இப்போ 52 ஸ்கொயர், இப்போ 2704. ஸோ இப்போ ஸ்கொயராக இருக்கும்போது டேரெக்டாக நீங்கள் 52 எக்ஸ் ஸ்கொயர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பவர் சிம்பிள் யூஸ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பாருங்கள் 52 பவர் 9. அப்போ வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, இதை யூஸ் பண்ண முடியாது. அந்த சமயத்தில் நம்ம எது போய் தான் ஆகணும், பவர் இந்த கேப் சிம்பிள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ 52 கேப் பவர் 9 இது போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், அதுக்கான ஆன்சர் வரும். இப்போ 2.779 இன்ட்டு 10 to the power 15. ஓகேங்களா. இப்போ எப்படி பவர் யூஸ் பண்ணுறோன்னு தெரியுது. ஸோ 52 டேரெக்டாக ஸ்கொயர் இருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் இதை யூஸ் பண்ணலாம். ஸ்கொயரோட ஹையர் பவர் இருக்கும்போது இந்த கேப் யூஸ் பண்ணிக்கங்க. இல்லை எல்லாத்துக்கும் வேணாலும் இந்த கேப் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள், எலக்ட்ரிக்கல் எக்ஸாம்பிளை வச்சு பார்க்க போகிறோம். ஒரு ரியாக்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறோம். கெப்பாசிட்டருடைய ரியாக்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், XC = 1/2πfc. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, கெப்பாசிட்டருடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ரியாக்டன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபார்முலா, 1/2πfc. கீழே உள்ளது எல்லாமே ஒரு நம்பர். அப்போ 1ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கீழே உள்ளதை டிவைட் பண்ண போகிறோம். நீங்கள் அப்படியே 1 டிவைட் போட்டு டைரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும், தப்பான ஆன்சர் தான் வரும். இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லாம் சேர்ந்து என்னது ஒரு நம்பர். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதை சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அதை 1ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ நம்ம கால்குலேட்டர் போடும்போது 1 டிவைட் போடணும். இப்போ இதெல்லாம் ஒரே நம்பர் வரப்போகுது இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நான் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு மற்ற வேல்யூஸ்லாம் டைப் பண்ணணும். இப்போ என்ன இருக்குது, 2 இன்ட்டு பை யூஸ் பண்ணோன்னா இங்கே நம்மளுக்கு இருக்குது பாருங்கள், பை இருக்குது. என்ன கலரில் இருக்குது, எல்லோ கலரில் இருக்குது. எல்லோ கலரில் இருந்தால் ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணிக்கணும். எல்லோ கலரில் இருந்தால் ஷிஃப்ட்டு. ஸோ எல்லாமே அந்த கலர் மோடு கொடுத்துருப்பாங்க கால்குலேட்டர்லேயே. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பை இந்த எக்ஸ்பென்ஷன் இது பண்ணிங்கன்னா பை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறம் என்னது, இன்ட்டு 50. ஃப்ரீக்வன்சி வந்து நம்மளுக்கு 50 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 50 இன்ட்டு அடுத்தது என்னது, கெப்பாசிட்டரோட வேல்யூ வந்து 100 மைக்ரோஃபேரட். அப்போ மைக்ரோவில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 100 இன்ட்டு 10 to the power -6ன்னு போடணும். ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி பவர் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். 10 பவர் போடணும்னு என்ன பண்ணணும், இந்த கேப் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கணும், -6. ஓகேவா. இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ப்ராக்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ணணும். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வரும். இப்போ ஆன்சர் என்னது, 31.83. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், 1 டிவைடட் பை ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். மற்ற வேல்யூஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், டைப் பண்ணிவிட்டு அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். நீங்கள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணாமல் போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், ப்ராப்ளம் தப்பாயிடும். ஏன்னா ஓப்பன் பண்ணாமல் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா 1 டிவைடட் பை 2 இதுதான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் மீதி உள்ளதெல்லாம் என்ன பண்ணிடும், மல்டிப்ளை பண்ணிடும். ஆனால் நம்மளுக்கு தேவை என்னது, 1 டிவைடட் பை இது எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி தான் 1ஆல் டிவைட் பண்ணணும். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா என்ன ஆகும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பாருங்கள், நான் அந்த ப்ராக்கெட் போடாமல் போட்டால் என்ன ஆகுது பாருங்கள், 1 டிவைடட் பை 2 இன்ட்டு ஷிஃப்ட் எடுத்து பை போட்டாச்சு இன்ட்டு 50 இன்ட்டு 100 இன்ட்டு 10 to the power -6. நான் ப்ராக்கெட் இப்போ போடாமல் போடுறேன். ப்ராக்கெட் போடாமல் போட்டால் என்ன வருது பாருங்கள், 7.85 இன்ட்டு 10 to the power -3ன்னு வருது. ஸோ அப்போ நம்ம போட்டது வந்து தப்பு. அப்போ நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வேணும்னா கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் சேர்ந்து ஒரு நம்பர்ன்றதுனால நம்ம அதுக்கு ஒரு ப்ராக்கெட் போடணும். அதுக்கப்புறம் அந்த நம்பர் க்ளோஸ் ஆகிற டைமில் ஒரு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். ஸோ அப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஒரு நம்பராக கன்வெர்ட் ஆகும். அதை வந்து அதுக்கப்புறம் 1ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ நீங்கள் கரெக்டாக 1 டிவைடட் பண்ணணும், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும், இந்த வேல்யூ டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும்.
இப்போ எப்படி சால்வ் பண்ணுறோன்னு தெரியுது இல்லைங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ எப்படி வந்து கால்குலேட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இப்போ sin 30 இல்லை sin 60 சம் வேல்யூ இருக்கும். ஸோ இப்போ எப்படி வந்து இதுக்கான வேல்யூஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ஜென்ரலாக உங்களுக்கு கால்குலேட்டர்லேயே இருக்கும். sin தீட்டா, காசு, டேன். ஸோ இதுக்கான டைரக்ட் இதுவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம sin 30 வேணும்னா சைன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 30 யூஸ் பண்ணுறோம், டிகிரியில் இருக்குது. ஸோ அப்போ கால்குலேட்டர் வந்து எந்த மோடில் இருக்குன்னு பார்த்துக்குங்க. டிகிரின்னும் போது நம்மளுக்கு டிகிரி மோடில் இருக்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், டீன்னு இருக்கு இல்லையா? ஸோ மேலே வந்து டீன்னு இருந்தால் டிகிரி, ஆர்னு இருந்தால் ரேடியன் மோட். ஸோ நம்ம வந்து டிகிரி மோடுன்றதுனால டேரெக்டாக 30 யூஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வரும் 0.5. இதே தான் டேன் தீட்டாவுக்கும். இப்போ டேன் 60 டிகிரி வேணும். ஸோ போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வரும் 1.73. ஸோ இப்போ இந்த வேல்யூலேருந்து எப்படி நம்ம தீட்டா கால்குலேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம சைன் தீட்டா sin 30 வந்து 0.5ன்னு இருக்குது. அப்போ எனக்கு இந்த டைமில் வந்து இந்த தீட்டா என்னான்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து sin தீட்டா ஈக்குவல் டு 0.5ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தீட்டா என்னான்னு வேணும்னா இந்த சைனை நான் என்ன பண்ணணும், அந்த சைடு கொண்டு போகணும். அப்போ என்னது sin இன்வர்ஸ் ஆஃப் 0.5 இது போட்டோன்னா எனக்கு இந்த தீட்டா என்னான்னு தெரியும். இப்போ சைன் இன்வர்ஸ்னால் எங்கே இருக்குது பாருங்கள், சைனுக்கு மேலேயே இருக்குது பாருங்கள். என்ன கலரில் இருக்குது? எல்லோ கலரில் இருக்குது. ஸோ அப்போ எல்லோ கலரில் இருந்தால் நம்ம எது யூஸ் ஷிஃப்ட்டு யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ அப்போ ஷிஃப்ட்டு சைனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைன் இன்வர்ஸ்னு வந்துடும். இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0.5 போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எவ்வளோ ஆங்கிள்னு தெரிஞ்சிடும். 30 டிகிரி. ஸோ இதே மாதிரி நீங்கள் இதுக்கும் போடலாம். tan 60க்கும் இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், 60க்கு ஆன்சர் தெரியும் 1.75. இது இருந்து எனக்கு நான் தீட்டா கால்குலேட் பண்ணால் tan இன்வர்ஸ் ஆஃப் 1.73 போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆங்கிள் வந்து 16 வரும். ஸோ அதான் இந்த அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். இங்கே sin π ஈக்குவல் டு 0.5 இருக்குது. அப்போ ஆங்கிளோடைய வேல்யூ என்னான்னு வேணும். ஸோ அப்போ பை வேணா அது sin π இருக்குது. அப்போ நம்ம வந்து sin இன்வர்ஸ் ஆஃப் 0.5 போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆங்கிள்னு தெரிஞ்சிடும். இப்போ ஷிஃப்ட் அழுத்தி sin இன்வர்ஸ் ஆஃப் 0.5 போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆங்கிள் என்னது 30 டிகிரி. ஸோ அதே மாதிரி இங்கே tan π ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. அப்போ பையோடைய வேல்யூ வேணும்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 1 போட்டிங்கன்னா 45 டிகிரி. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஆங்கிளை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இது யூஸ் பண்ணும்போது என்ன மோடில் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கணும். டிகிரி மோடில் யூஸ் பண்ணுறோமா இல்லை ரேடியன் மோடில் யூஸ் பண்ணுறோமான்னு பார்க்கணும். ஸோ ஆன்சர் வந்து எனக்கு டிகிரி மோடில் வேணும்னா கால்குலேட்டர் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், டியில் வச்சுக்கணும். ஸோ அது எப்படி மாற்றணுன்றது ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ மோடு ப்ரெஸ் பண்ணுங்கள். மோடு ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டிகிரி டிஇஜின்னு இருக்குது பார்த்தீங்களா, டிகிரி 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிகிரி, 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரேடியன். நம்ம 1 ப்ரெஸ் பண்ணிட்டா டிகிரி மோடில் கால்குலேட்டர். ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை சால்வ் பண்ண போகிறோன்றதா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது 120 + 50i ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. இதை நம்ம எப்படி போலாருக்கு மாற்ற போகிறோம், இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி போலாருக்கு மாற்ற போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணோன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட்டரை வந்து காம்ப்ளெக்ஸ் மோடுக்கு ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். ஸோ அப்போ மோடு ப்ரெஸ் பண்ணுங்கள். மோடு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு இந்த ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், CMPLXன்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் மோட். ஸோ அப்போ 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கால்குலேட்டரில் உங்களுக்கு ஹெட்டரில் வந்துடும் CMPLXன்னு இருக்கு இல்லையா. ஸோ அப்போ இந்த மோடு வந்து கால்குலேட்டர் வந்து காம்ப்ளெக்ஸ் மோடில் ஆப்ரேட் ஆகும். ஸோ நம்மளுக்கு என்ன வேணும், 120 + 50iன்னு இருக்குது. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், போலார் ஃபார்முக்கு மாற்ற போகிறேன். அதாவது இதனுடைய மேக்னிடியூடு என்னது, இதனுடைய மேக்னிடியூடு என்னது, எந்த ஆங்கிளில் இது இருக்குன்றது நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அப்போ 120 + 50i, ஐ வந்து எங்கே இருக்குது பாருங்கள், இந்த இஎன்ஜின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு மேலே இருக்குது. ஸோ அப்போ இது ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஐ வந்துடும். இந்த இஎன்ஜியில் ஐ இருக்குது பாருங்கள். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஐ வந்துடும். ஓகேவா. ஐ வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, முன்னாடி போடக்கூடாது. I15 போடக்கூடாது, நம்பருக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த ஐயை யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ 120 + 50i. இப்போ நம்ம இது காம்ப்ளெக்ஸில் இந்த நம்பரை டைப் பண்ணிட்டோம். இப்போ நான் இதை போலாருக்கு மாற்றணும், அதாவது ஆர் தீட்டா இதுக்கு மாற்றணும். ஆறு அதனுடைய தீட்டா என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு கால்குலேட்டரில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ளஸ்ஸுக்கு மேலே இருக்குது பாருங்கள், ஆர் ஆங்கிள் தீட்டான்னு இருக்குது. ஸோ இது எந்த கலரில் இருக்குது, எல்லோ கலரில் இருக்குது. அப்போ நான் இந்த இதை யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணணும். ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால்குலேட்டர்லேயே ஆர் ஆங்கிள் தீட்டான்னு வந்துடும். ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ ப்ரெஸ்
ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய மேக்னிடியூட் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ மேக்னிடியூட் என்னது 130. இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இப்போ வந்து a + ib இருக்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம், அதனுடைய மேக்னிடியூட் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ இதனுடைய ஆங்கிள் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ ஆங்கிள் கால்குலேட் பண்ணணும்னா திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணணும், ஈக்குவல்ட்ட ஒன் மோர் டைம் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆங்கிள் என்னன்னு தெரியும். ஸோ ஆங்கிள் என்னது 22.61 டிகிரி. புரியுதுங்களா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி போலாருக்கு மாத்திரன்றது. ஸோ இப்போ 120 + 50i இருக்கு. அதை என்ன பண்ணுறீங்க, 120 + 50i போட்டுக்கிறீங்க. போலாருக்கு மாற்றத்துக்காக ஷிஃப்ட் அழுத்தி r θ. ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுறீங்க. அப்புறம் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு மேக்னிடியூட் என்னன்னு தெரியும். இதனுடைய ஆங்கிள் வேணும்னா திருப்பி ஷிஃப்ட் அழுத்தி ஈக்குவல் இதை அழுத்தினீங்கன்னா அதனுடைய ஆங்கிளும் என்னன்னு தெரியும். ஸோ இப்போ மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டோம், அதனுடைய ஆங்கிளும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதே ரிவர்ஸில் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு மேக்னிடியூட் இருக்குது, ஆங்கிள் இருக்குது. இதை வந்து நான் எப்படி ரெக்டாங்குலர் ஃபார்ம், அதாவது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் a + ib ஷேப்புக்கு எப்படி நம்ம மாற்ற போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 120 போட்டுக்கிறீங்க. ஆங்கிள் 30. ஆங்கிள் எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மைனஸ்க்கு மேலே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், என்ன கலரில் இருக்குது, எல்லோ கலரில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், ஷிஃப்ட் அழுத்தி இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆங்கிள் வந்துடும். ஆங்கிள் எவ்வளோ இருக்குது, 30 டிகிரி. இதை நான் என்ன பண்ணணும், a + ib ஷேப்புக்கு மாற்றணும். ஸோ அப்போ கால்குலேட்டரில் எங்கே இருக்குது, a + ib இந்த மைனஸ்க்கு மேலே இருக்குது பாருங்கள். அப்போ நான் என்ன பண்ணணும், ஷிஃப்ட் அழுத்தி இந்த மைனஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா a + ib ஷேப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நான் வந்து ஈக்குவல் டு கொடுத்தேன்னா எனக்கு ரியல் பார்ட் என்னான்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அதனுடைய ரியல் பார்ட் என்ன வருது, 103.92. ஸோ இப்போ ரியல் பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இதுக்கு இமேஜினரி பார்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ இமேஜினரி பார்ட் வேணும்னா அதிலே இருக்குது பாருங்கள், ஈக்குவல் டுக்கு மேலே ரியல் ஹைஃபன் இமேஜினரி இருக்குது. ஸோ அப்போ நான் திருப்பி என்ன பண்ணணும், ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல்ட்டை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு இமேஜினரி பார்ட் வரும். இமேஜினரி பார்ட் என்ன இருக்குது, 60i. அதிலே கீழே தெரியுது பாருங்கள் 60i. அப்போ ப்ளஸ் 60i. அப்போ நம்மளுக்கு என்னது, இது a, இது வந்து என்னது b. இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். இப்போ ஒரு போலார் ஷேப்பில் கொடுத்தா நம்மளால் என்ன பண்ண முடியும், ரெக்டாங்குலர் ஷேப்பில் மாற்ற முடியும். அதே மாதிரி இங்கே ரெக்டாங்குலரில் கொடுத்தா உங்களால் இப்போ போலாருக்கு மாற்ற முடியும். ஸோ சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க, 120 ஆங்கிள் போட போகிறீங்க. ஷிஃப்ட் அழுத்தி ஆங்கிள் 30 டிகிரி. இதை நான் என்ன பண்ணணும், a + ib ஷேப்புக்கு மாற்றணும். ஸோ அப்போ இங்கே a + ib இருக்குது. அப்புறம் ஷிஃப்ட் அழுத்தி இந்த மைனஸ் சிம்பிள் அழுத்தினீங்கன்னா இப்போ a + ib ஷேப்புக்கு மாறிடும். 103.92. ரெண்டு நம்பர் வரும். ஒன்று வந்து ரியல் பார்ட்டு, இன்னொன்று இமேஜினரி பார்ட். திருப்பி நான் ஷிஃப்ட் அழுத்தி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இமேஜினரி பார்ட் வந்துடும் 60i.